எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தாவேகா விஜய் அவர்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதல்ல எங்கிருந்து தொடங்கணும்னா, திருச்சியில் கால் தடம் பதிச்சிட்டாரு. அவர் திருச்சியில் ஒரு தொகுதியிலையும் நிற்க போகிறான்றது நம்ம நிறைய இடங்களில் பேசினோம். 2 தொகுதியில் அவரும் உறுதிப்படுத்தியிருந்தார். இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல், அதை தொடர்ந்து பிரச்சாரம். ஸோ திருச்சியில் மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்க காலையிலிருந்தே தயார் நிலையில் இருந்தாங்க. அதுதான் நடந்தும் இருக்கு. ஸோ மரக்கடை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கே தான் முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தையும் திருச்சியிலேருந்து தொடங்கினார் விஜய் அவர்கள். இன்றைக்கும் அங்கிருந்தா தன்னோட பிரச்சாரத்தையும் தொடங்கவிருக்கிறாரு. ஸோ அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பானது காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாமினேஷன் தாக்கல் அங்கே வழிநடுக அவ்வளோ ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை அழகாக வரவேற்றாங்க. மற்றும் பொதுமக்களும் அவரை வியந்து பார்த்து நம்ம ஊரில் நிற்கிறாரு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்ற மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வழிநடக்க இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் யாரும் விஜயின் வாகனத்துக்கு பின்னாடி யாரும் வராதிங்க, பின் தொடராதீங்க அப்படின்ட்டு தலைமையிலிருந்து அறிக்கை பல முறை வந்துருச்சுங்க. நேற்று கூட புஷியானந்த் அவர்கள் இந்த மாதிரி யாருமே பின் தொடரக்கூடாது, குறிப்பாக அந்த கூட்டத்தில் வயதானவர்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய அறிவுரைகளை நேற்று அவ்வளோ வலியுறுத்தி அவரும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் அதுவும் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்றது ஒரு விஷயம்தான். ஸோ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய தொண்டர்கள் இன்னைக்கும் அப்படிதான் அலைக்கடல் மாதிரி மக்களும் தொண்டர்களும் அங்கே கூடியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வாகனத்தில் இன்றைக்கும் சின்ன சின்னதாக ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் உடனே இறங்கி பார்த்துருக்காங்க. ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது தவறி கீழே விழுறாங்க. அவர் வண்டி என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத உடனே விஜய் அவர்கள் அங்கேயே இறங்கி அத்தனை காவலர்கள் சூழ அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு அப்படின்றத நலம் விசாரிச்சிருக்காரு. ஸோ இது நடக்கக்கூடாதுன்னு தாங்க அவர் நிறைய விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது. அவர் அதுலேருந்து இன்னும் கரூர் இஷ்யூலேருந்து இன்னும் மீளலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி வாகனத்தில் சென்று தஞ்சாவூரில் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மாணவர் பைக்கிலேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அவர் உயிரிழந்த சம்பவத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, வரக்கூடிய 20 நாட்களும் சுபமமாக தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தேர்தலை களம் காணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணாலுமே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்க தான் செய்யுது. இன்னைக்கு பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை அப்படின்னாலும் இந்த இருசக்கர வாகனத்திலிருந்து அவங்க கீழே விழுந்ததுமே உடனே இறங்கி அதை பார்த்த உடனே இறங்கி அது வரைக்கும் ரோட் ஷோ மாதிரியே இன்னைக்கு கிட்டத்தட்ட நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இறங்கி விஜய் அவர்கள் என்னம்மா ஏதாச்சு, ஓகேவா, ஃபைனா, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மீண்டும் அந்த வாகனத்தில் ஏறுறாரு. இந்த வழிநடுக்க இருக்கக்கூடிய அவ்வளோ மக்களுக்கும் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் வணக்கம் வச்சு, ஸோ அதை ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அவர் கேட்குறாருங்க. அதாவது இம்முறை முதல் முறை திருச்சிக்கு வரும் பொழுதே அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடைக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்றது தெரியும். இந்த முறையும் கிட்டத்தட்ட அவ்வளோ மக்கள் திரளாக கூடினாலுமே கூட அங்கங்கே இருந்து மக்களுக்கு எல்லாருக்குமே அவர் வணக்கம் வச்சுட்டு அவங்களுக்கு அன்பாக கையை அசைச்சிட்டு போகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி இருந்தாலே சுகமாக இருக்கும். இன்னைக்கு குறிப்பாக காவல்துறையினர் அவ்வளோ அழகாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தையாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட அந்த வழித்தடத்தையாக இருக்கட்டும், காவல்துறை ரொம்ப நீட்டாக அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரா, பிரச்சாரத்தையும் தொடங்குறாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெரம்பூரில் அவர் நிற்கிறாரு, அதனால மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு பகுதியில் நிற்கிறாரு, அந்த தொகுதிக்கும் இன்னைக்கு நாமினேஷன் தாக்கல். இதை முடிச்சுட்டு புதுச்சேரியில் தேர்தல் ரொம்ப குறுகிய நாட்களே இருக்கனால அங்கே நம்ம பிரச்சாரத்தை தொடங்கணும். அங்கே இருக்கக்கூடிய 30 பேருக்கும் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத விரும்பி நிறைய இடங்களுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. இப்போ அங்கேயும் ரோட் ஷோ கேன்சல் செய்யப்பட்டு வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல் நலம் முடியாதவங்கள், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட, குறிப்பாக ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்ற நிபந்தனைகளோட விஜய் அவர்களுக்கு புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிரச்சாரத்துக்கு. அதனால 5ஆம் தேதி தான் அவங்க நேரம் கேட்டிருந்தாங்க. ஆனால் 4ஆம் தேதியே புதுச்சேரியிலிருந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் திருச்சியை முடிச்சுட்டு உடனே புதுச்சேரி கிளம்புறாங்க. அங்கே ஒரு 3-4 இடங்களில் அவரோட பிரச்சாரத்தை மேற்கொள்றதா தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்க வேளையில் நேற்று மாலை நல்ல ஒரு இசையில் தாவேக்காவோட அந்த கேம்பெயின் பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட்டி தொட்டி எடுக்கும் பரவலாக அப்படியே அடித்து நகர்த்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு பாடல்களை வெளியிடுவாங்க.
அது வந்து ரொம்ப கேட்சியாகவும் இருக்கணும். அவங்க பிரச்சாரத்துக்கு ரொம்ப அழகா பயன்படும். ஏன்னா அந்த பிரச்சார பாடல் அப்படின்றப்போ அது அந்த பாடல் எல்லாமே இருக்கணும். ஒரு மாரி துடிப்பாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். திமுக ஒரு பாடல வெளியிட்டாங்க. தாவேக்கால ஆல்ரெடி கொடிப்பாட்டு, கொள்கை பாட்டுன்னு நெறைய பாடல்கள் இருந்தாலும், அதை மிஞ்சின ஒரு பாடலா இந்த பாடல் இருக்கு. அதிமுகவுக்கும் ஒரு பாடல். இந்த மாரி ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பாடல் வெளியிட்டிருக்க வேளையில, நேற்று பிரச்சாரத்தின் பாடல வெளியிட்டு, இருக்கக்கூடிய இளைஞர்கள இன்னும் துடிப்போட செயல்படுங்க அப்படின்னு அந்த பாடல் கிட்டத்தட்ட சொல்ற விதத்துல தான் இருக்கு. விஜய் அவர்களோட குரல்ல ரொம்ப அழகா வந்திருக்க பாடல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களையும் இப்ப இதுதான் கேட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வரும்பொழுது மக்கள் வீரனே அப்படின்ற ஒரு பாடல் அவங்களோட பாடல் வந்துகிட்டே இருக்கும். பிரச்சாரத்துக்கு போகும்பொழுதா இருக்கட்டும், யூடியூப்ல பார்க்கும்பொழுது இருக்கட்டும், அந்த பாடல்லாம் அதிகமாக போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பாடல் கம்மியாகி இந்த பாடல் இன்னைக்கு காலையிலேருந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, விஜய் அவர்கள் புதுச்சேரியில் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2ஆம் தேதிங்க. ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னைக்கு 20 நாட்கள் தான் இருக்கு. அவங்க டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2, 3 தொகுதியில் போகணுன்றத நம்ம தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை எப்படி சீக்கிரமா முடிக்கிறது அப்படின்ற ஒரு முன்முயற்சியில தான் அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த அடிப்படையில அவரும் இயங்கிட்டு இருக்காரு. ஸோ புதுச்சேரியில எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு, உடனே மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தொகுதிகள உட்பண்டு இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு பயணத்த மேற்கொள்ள போறாரு. ஸோ இதுதான் அவரோட ஸ்கெட்யூலா இருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் திருச்சியா இருக்கட்டும், திருச்சியை முடிச்சுட்டு கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த மாரி போகாத இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? சிவகாசியா இருக்கட்டும், இந்த மாரியான இடங்களுக்கு போயிட்டு அங்க எல்லா இடத்துலயும் நம்மளோட நான் பிரச்சாரம் பண்றேன்னு அவர் குறிப்பா கேட்டிருக்காங்க. ஏன்னா சென்னையில நம்ம 5 இடம் பிளான் பண்ணோம். 2 இடம் தான் நடந்திருக்கு. திருச்சியில நாமினேஷன் தாக்கல் முடிச்சுட்டு அங்கேயே நான் பிரச்சாரத்த தொடங்கிடுறேன். இதுக்கப்புறம் புதுச்சேரியில நம்மளுக்கு நேரம் ஒதுக்கியிருக்காங்க. அதையும் நம்ம தெளிவாக முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில், நம்ம அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம போகாத இடங்கள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம அங்க வந்து நம்ம கண்டிப்பா பிரச்சாரத்த மேற்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் விளைவா, அதாவது பிரச்சாரம்லாம் ஓவராலா முடியும் பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை இன்னும் ஸ்ட்ராங்கா மக்களிடையே போய் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவரு முன்னாடியே தெளிவா எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும். ஸோ அதனால கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் அவரோட பயணம் இருக்க போகுது. திருச்சியை முடிச்சுட்டு புதுச்சேரிக்கு அப்புறம் எந்த ஊரா முதல்ல போவாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது, செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த பக்கம் வாங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த மாதிரி ஏரியாக்களை நம்ம சீக்கிரமாக கவர் பண்ணுற மாதிரியும், அதுக்கு நான் ஒரு பயங்கரமான ஒரு திட்டமிடல் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பயணிப்போம், அந்த மாதிரி பிரச்சாரத்தை தொடங்குவோம் அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அங்கே தான் பயணிக்கிற மாதிரி இருக்கு. முதல் இடமாக எனக்கு தெரிஞ்சு ஈரோடு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, திருப்பூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் அடிக்கிறதாகவும் நிறைய தகவல் வருது. தாவேக சார்பாக புதுச்சேரியில வேற ஒரு தேதியில கேட்கப்பட்டுச்சு. ஆனா அங்க வந்து மோடி அவர்கள் வராங்க, இன்னும் நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்கன்ற ஒரு காரணத்தினால விஜய் அவர்களுக்கு முன்கூட்டியே ஒரு நாட்கள் ஒதுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதிகளிலும் யார் யார் எங்கெங்க போறாங்க, ஏன்னா இது தேர்தல் ஆணையம் அவங்க விதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு திமுக இருந்து ஒரு ஆட்கள் வராங்க அப்படின்னா நாளைக்கோ இல்லை மாலையோ தான் வந்து அதிமுக இருந்து ஒரு ஆட்களை ஒதுக்குவாங்க. இது இடப்பட்ட கேப்ல தாவேக்காவும் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுல விஜய் அவர்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர், அதாவது கொங்கு மண்டலத்துல வந்து நம்ம ஒரு பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் நிறைய திட்டமிடலை வச்சு இப்படி பயணிப்போம் அப்படின்னு நிறைய பிளான்லாம் வச்சிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் தான் அவர் அங்கிருந்து மீண்டும் தொடங்கினாரும் அப்படின்னு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு ஒரு அப்டேட்ல இருந்துகிட்டு இருக்காங்க தாவேகா. ஸோ இந்த இடையில வந்து எல்லா வேட்பாளர்களும் விஜய் அவர்கள் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுங்க. எல்லாம் எல்லா வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்க. ஆனா அவங்கள போயிட்டு நீங்க இன்னும் அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். அவங்கள்ட்ட பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்ளணும். அவங்களோட ஒன்றிணைஞ்சு அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் அவர்கள் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 234 தொகுதியிலும் நம்ம தான் தனிச்சுதான் நிக்கிறோம் அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை. ஆனா இது மட்டும் பத்தாது. நம்ம தனியா நிக்கிறோன்றதை மீறி ஒவ்வொரு வீடா நீங்க ஏறி இறங்கணும். எல்லாத்துட்டையுமே நீங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு வேட்பாளர் எல்லாத்துக்கும் விஜய் அதிரடியா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ திருச்சியில இறங்கி அங்க திருவிழாவை மீறின ஒரு ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு திருவிழாவா இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு திருவிழாவா திருச்சியில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மக்களும் அவரை வரவேற்க தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த இடங்களுக்கு எங்கெங்க போவாரு, என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். பாடலை கொண்டாடுங்க, கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன நிகழ்வு அப்படின்றதையும், அடுத்து விஜய் அவர்கள் எங்க பயணிக்க போறாரு அப்படின்றதையும் உங்களுக்கு தொடர்ச்சியா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். நிச்சயம் சந்திக்கும் முறை உங்களுக்கு இந்த வீடியோ நன்றி. வணக்கம்.